என்னங்க என்னங்க, ஆத்தா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ, வா தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் வா. விவசாயமா நீ பண்ற? பண்ணுவேன். பூடுங்கடா. அந்த அளவுக்கா? மந்திராலயா, உங்க காதல் இவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்காத தனிசாமி, திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க, அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டி தான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சா அமுக்கலானா? இல்லப்பா, திலகாக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லைன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது, நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கெடுத்துதான், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கெடுத்துதான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளே ஒளிஞ்சு போங்க. என்னையா? வா தண்ணிசாமி, உட்காரு. எங்க 2 நாள் ஆளைய காண? இந்த காங்கேய்க்கு பக்கத்துல மொரட்டூர்ல ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா, காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நானும் போனா போதும் போய் இடத்த காட்டினேன். அட 10 அடிதான் தோண்டி இருப்பாங்க. வந்ததே குப்புக்குன்னு ஒரு ஊத்து. அட ஊரையே அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம்ப்பா. ஜனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சுட்டாங்க. இல்லையே, கட்டி வச்சு வச்சாப்புல சொன்னாங்க. உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேனே. எதுக்கு பொறுக்கிறதுக்கா? இல்ல சொல்றது. இந்த லவுட்டெல்லாம் கிட்ட வச்சுக்காத, மூச்சை புடிச்சு அமைக்கியே கொன்னுடுவேன். இவங்க அப்பா அம்மா எல்லாம் அனாதை. ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதான் ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்கேன். இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது. அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என்ன வெடிச்சு. உன் கை எங்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறாயா? நகத்தை கடிச்சு மேல தூக்குனா தான் உண்டு. பேசுறத சீக்கிரம் பேசியா? ஏம்மா இதுக்கா இவ்வளவு லேட்டு? உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க, யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அதை நான் செய்யறேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நானும் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போய் உட ஓட்டலாம். தண்ணிசாமி, குறுக்க வராத, கொன்னுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். உன் தலை எடுத்துருவேன். தண்ணிசாமி, தகராறு பண்ணாத. குழம்புலும் சும்மா இருப்பா. இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நான். இப்ப பேச்சையே நிறுத்திட்டியா? பாட்டு தானா? இல்ல தனிச்சா, எனக்கு என்னமோ தெரியல, இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கில சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் வேலை கத்து கொடுக்கறேன். வேண்டாம், இந்த வேலையை வாங்கிட்டா மொத்த தோட்டத்தை நீ வித்துருவேன். வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் அடுக்குமொழி வேறையா? ஆமா. என்ன அது மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறான்? இப்படி கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறா? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16ஆம் நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவர் பொண்டாட்டி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாளுங்க. புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. புடிங்க, பண்ணலாங்க. அப்பா அம்மா, பாத்தீங்களா, நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென்னை மரம் இல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற. சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரிய பங்கு. என்னையா நீ எது கிடைச்சாலும் தடவற? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்கதான் களைச்சு போயிருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்கடா இது ஆளாளுக்கு அடுக்குமொழி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நாம அப்படி போய் விவசாயம் பண்ணுவா. ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுதுனா? கூட்டத்தில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம அங்க போலாம். விவசாயம் இது என்ன புதுமையான விவசாயமா இருக்கு? அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான், இவன் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுக்குறானே. இவன் தோப்ப விக்கிறது உறுதி. முத்துவேலு, ஆசைப்பட்டவளை நினைச்சுக்கிட்டு இப்படி மதக்க வந்த பொம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா? அவளை கரும்பு காட்டுக்கோ கம்பம் காட்டுக்கோ கூட்டிக்கிட்டு போய் மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு அப்படின்னு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுனா தானே குஷியா இருக்கும். கிராமத்தான வேட்டி வரிஞ்சு கட்டிட்டு ஆடணும்னு சட்டமா என்ன?
என் கற்பனையே வேற. மகமாயி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தவன வெளியில விட்ட உடனே வெறி பிடிச்சவன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமே. எந்த வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போறானோ? முத்து முத்து எப்பா என்னப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிற? கரெக்டாத்தா, அது எப்படி உனக்கு முதல்லயே தெரிஞ்சது? ஐயோ முத்துவேலு என்னப்பா சொல்ற? நான் தோட்டத்துல வேலையை முடிச்சுட்டு வேளாமலை சுடுகாட்டு வழியா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா அப்ப திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம். டக்குனு வண்டி நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? ஐயோ ஐயோ அந்த இடத்துல மோகினி பிசாசு நடமாட்டம் ரொம்ப இருக்குமே. கரெக்டாத்தா, நீ முதல்ல சொன்னப்பெல்லாம் நான் நம்பவே இல்லை. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான். என்னது? நடுக்க மாட்டா, நடுங்கிட்டேன். அப்போ நீ பேய நேர்லயே பாத்தியா? ஆமாத்தா, வெள்ளவளேன்னு ஒரு புடவையை கட்டிட்டு சங்குனே முன்னாடி வந்து நின்னுச்சே. ஏண்டா மோகினி பேய் வெள்ள வெள்ளைன்னு புடவை கட்டாம அழுக்கு புடவையா கட்டும்? புடவைய விடுற விஷயத்துக்கு வாடா. என்ன? என் தாத்தனுக்கு, அதாவது உன் புருஷனுக்கு அன்னக்கிளின்னு ஒரு முறை பொண்ணு இருந்துச்சா? ஆமா. அத கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணாரா? அதெல்லாம் எதுக்குடா இப்ப கேக்குற? விஷயம் இருக்காதா? வேதனை தாங்க முடியாம அந்த 16 வயது நிறையாத பருவம் அங்க பாலும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கிச்சு கிச்சு கிச்சா. முத்துவேலு என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற? நான் சொல்லாத்தா, வேளாம்பாளை சுடுகாட்டுல என்ன பார்த்து அன்னக்கிளி சொன்ன கதை. அடி பாவி அன்னக்கிளி, உன் கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கதை சொல்றதுக்கு என் பேரன் தானா கிடைச்சான்? எந்திரி, அவளை நான் ஒரு கை பாத்துறேன். அன்னக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது விபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சிலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடிட வேண்டாம். முத்துவேலு என்னடா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு? கையோட வேலையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ அன்னக்கிளியா? இப்ப என்னடா பண்றது? வீட்டுல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கேன்? உனக்காக கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். அது அன்னக்கிளிக்கு படைச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்கோ. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நல்லா இருக்கியா கங்கம்மா? இருக்கேன். அன்னக்கிளி சொல்லுங்க மாமா. ஐயா என்னடா பேய் முறையவே மாத்துது? அன்னக்கிளி இவன் உனக்கு மாம இல்ல பேரன். பேரனை கொஞ்சம் மாதிரி லுளு ஆயின்னு சொல்லு. லுளு ஆயி. சரி வரலைன்னா விட்டுடு. சொந்தக்கார பேயா போயிட்ட. பெருந்தோம்பனுக்கு பேர் போன குடும்பம் நம்ம குடும்பம். அந்த பையன் நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கே. பின்ன என்னடா உட்கார வச்சு ஒரு டம்ளர் ரத்தமா கொடுக்க முடியும்? சாப்பிட சொல்லாத்தா. அதுவே எடுத்துக்கிடும் போல இருக்குடா. தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். தினம் கோழியா? என்னடா இவ தினம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு போறா? பேய்க்கு விருதங்கிறதும் கிடையாதா? ஐயோ நான்